கூப்பிட்டீங்களா மாமா? இந்த கிழவனை திட்டணும் தானம்மா வந்த. அப்புறம் ஏம்மா சும்மா போற? திட்டிட்டு போம்மா. இல்ல மாமா, அது மாத்திரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய அனாதன்னு சொல்லி அவனுங்க சோறு போடுறானுங்கம்மா. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடான்னு என்னால சொல்ல மட்டும்தாம்மா முடிஞ்சது. ஆனா தடுத்து நிறுத்த என்னால முடியலம்மா. கருணாவுக்கு இவங்க பண்ணத என்னாலையும் ஜீர்ணிக்க முடியல மாமா. இவ்வளவு நேரம் கருணா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வரேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதாம்மா. எனக்கு பின்னாடி நீ மட்டும்தாம்மா இருக்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீதாம்மா அவனை கூட இருந்து பாத்துக்கணும். மாமா மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா. பாவம்மா அவன் சூதுவாது தெரியாதவன். வெளுத்ததெல்லாம் பாலன் நம்புறவம்மா. உன்னை விட்டா அவனுக்கு வேற யாருமே இல்லம்மா. அவனை கைவிட்டுறாதம்மா. மாமா மாமா, நான் அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாமா. நான் கருணா கூட தான் இருப்பேன். சொல்றா. என்னாச்சு? இங்கே தானே வச்சோம், எங்க போச்சு? டேய், ஏய், என்னடா லூக்கு? என்ன லூக்கு? நான் அப்படி பாக்குறேன். இதை நீ தான் குடிச்சியா? குடிக்கதனடா கூல் ட்ரிங்க்ஸ், என் சிப்ஸ். ஏய், நிஜமாவே குடிச்சியா? ஏண்டா, அங்க வச்ச பாட்டில காணோம். அது உன் கையில இருக்கு, அதுவும் காலியா இருக்கு. ஐயோ, அப்போ உனக்கு தெரிய வேண்டாமா நான் தான் குடிச்சிருக்கேன்னு? சரியான டியூப் லைட்டா இருக்கே. நீ முதல்ல படுத்து தூங்கு, இல்லைன்னா வாய்க்கு வந்தபடி உளறிட்டே இருப்ப. வா வா, உட்கார் உட்கார் உட்கார். இங்க பாரு, பேசாம படுத்து தூங்கு. எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏய், உட்கார்றா. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, அதுவும் மனசார பேச வேண்டியது இருக்கு. யார் நீ? யாரு நீயா? என்ன உங்க ஆயாவா? உட்காருன்னு சொல்ற, கேள்வி மேல கேள்வி கேக்குற. தலையெழுத்து. சரக்கு அடிச்சுட்டு நான் பேச வேண்டியதெல்லாம் இவ பேசிக்கிட்டு இருக்காரு. நேரம். உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒன்னே ஒண்ணு, இது மட்டும்தான். இது மட்டும்தான். நீ உங்க அண்ணனுங்களை விட்டுட்டு வந்துரு. கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசையா இருக்கு. டேய், உனக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனை? ஒண்ணும் கிடையாது. ஒரே பிரச்சனை உங்க அண்ணனுங்க மட்டும்தான்.
தயவு செஞ்சு அவங்கள விட்டுட்டு வாடா. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழலாம். செய்வியா? சொல்லு. செய்வியா? செய்வேன்னு சொல்றா. சொல்லு, செய்வியா? செய்யலாம். சரி, நீ இப்போ தூங்கு, மற்றதெல்லாம் காலையில் பேசிக்கலாம். படு படு படு. ஏய், நில்லு. எங்க போற? அப்பவும் கீழே தானே படுப்பேன். தூங்கு. ஆஹா. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீங்க தான் படுக்கணும். இதுல ஒரு ஆள் படுக்கவே பத்தாது, 2 பேர் எப்படி படுக்கிறது? ஏய், அதெல்லாம் பத்தும்டா. அது படு, வா. படு படு படு. என்னடா 1008 வேலை இருக்கு, இன்னும் கருணாவை காணோம். எனக்கும் அதான் பொண்ணு தெரில. முதல்ல ஃபோன் பண்ணி கேளு. ம். என்னாச்சு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான்? வீட்லேயும் அவன் எதுவும் சொன்ன மாதிரி தெரிலப்பா. இப்போலாம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கான். யார்கிட்டையும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. வர வர அவன் நடவடிக்கை ரொம்ப மாறிடுச்சுப்பா. சரி, முதல்ல அவன் ரூமில் இருக்கானான்னு பார்த்துட்டு வரலாம். ம். ஏ கருணா, பார்த்தீங்களாப்பா, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அந்த வேலைக்காரி கூட எப்படி படுத்துட்டு இருக்கான்னு. வெக்கங்கிட்ட பைய பொண்டாட்டி பின்னாடி இப்படி போயிட்டு இருக்கான். சீ, ஆம்பளைன்னா ஒரு கெத்து வேணா? கருணா. ஐயோ, அண்ணன் குறை மாதிரி இருக்கு. இவ்வளோ நெருக்கமாக வேற படுத்திருக்கா. இவ்வளோ விட்டுட்டு இப்போ நம்ம எந்திரிச்சு வேற போகணுமா? ஏ கருணா, இப்போ இவங்க கூப்பிடுறாங்கன்னு எந்திரிச்சு போனால் இந்த சான்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்காது. இப்போ இவ்வளோ நெருக்கமாக படுத்திருக்கிறதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ணன் கூப்பிட்றாருன்னு எந்திரிச்சு போனால் இதை மிஸ் பண்ணிடுவோம். பேசாமல் அவர் கூப்பிட்றது காதல் விழாத மாதிரி இப்படியே இருந்துட வேண்டியதான். என்ன மன்னிச்சிருங்கண்ணே.